தமிழர் வரலாறு என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நிற்கும் ஒரு பெரும் நாகரிகத்தின் கதை. உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மனித வாழ்வின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் பதிவு செய்த மொழியாக விளங்குகிறது. இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு சங்ககாலத்திலிருந்து இன்று வரை ஒரு தொடர்ச்சியான நாகரிகத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. சங்ககாலம் தமிழர் வரலாற்றின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் அந்த காலத்து சமூக வாழ்வு, அரசியல், போர், காதல், வணிகம் ஆகியவற்றை நமக்கு எடுத்துரைக்கின்றன. சேரர், சோழர், பாண்டியர் எனும் மூவேந்தர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தனர். அவர்கள் கடல் வாணிபத்தில் சிறந்து விளங்கினர். ரோம், கிரேக்கம், எகிப்து போன்ற நாடுகளுடன் தமிழர்கள் வாணிபம் செய்தனர் என்பதற்கான சான்றுகள் இன்று வரை கிடைக்கின்றன. சோழர்கள் காலத்தில் தமிழ்நாடு உலகளவில் புகழ் பெற்றது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்கள் கடல் கடந்து தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தினர். தஞ்சை பெரிய கோவில் போன்ற கட்டிடங்கள் தமிழர்களின் கட்டிடக்கலை நுணுக்கத்தை உலகுக்கு எடுத்து காட்டுகின்றன. பாண்டியர்கள் கல்வி மற்றும் கலை வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவளித்தனர். மதுரை தமிழின் தலைநகரமாக விளங்கியது. சங்கங்கள் அமைக்கப்பட்டு இலக்கிய வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டது. பல்லவர்கள் காலத்தில் கலை மற்றும் கட்டிடக்கலை உச்சத்தை அடைந்தது. மாமல்லபுரம் போன்ற பாறை கோவில்கள் இன்று உலக பாரம்பரிய சின்னங்களாக திகழ்கின்றன. பிற்காலத்தில் விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், பின்னர் ஐரோப்பியர்கள், போர்ச்சுகீசியர், டச்சு, பிரிட்டிஷ் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தினர். இதன் விளைவாக இந்திய விடுதலை போரில் தமிழர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். சுப்பிரமணிய பாரதியார், வ.உ. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றோர் விடுதலை வேள்வியில் தங்களை அர்ப்பணித்தனர். இன்று தமிழ்நாடு அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, கலாச்சாரம் என அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகிறது. 1000 ஆண்டுகள் கடந்தும் உயிருடன் துடிக்கும் இந்த நாகரிகமே தமிழர் நாகரிகம்.